சார். போயாச்சா? எது? போயிட்டாளான்னு. உங்க மருமகளையா? நீங்க வராம அவங்க போக மாட்டாங்களாம். அப்படின்னா நான் இங்கிருந்து போறேன். போங்க. ஆனா எங்க போனாலும் உங்க நிழல் உங்க கூட தான் வரும். அதை மறந்துடாதீங்க. உடம்புக்கு நோய் வந்தா ஹாஸ்பிட்டல்ல தங்குற மாதிரி மனசுக்கு வந்த நோய்க்கு நீங்க ஆசிரமத்துல தங்குனீங்க, தியானம் பண்ணீங்க, புது மனுஷனா மாறிட்டீங்க. நம்ம சுவாமிகள் சொல்ற மாதிரி பிரச்சனை இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆசிரமத்திலேயே தங்கிட்டா ஊர்ல யார் வாழ்றது? சமூகத்தை யார் நடத்துறது? சாலை ஓர பூங்கா மாதிரிதான் இந்த ஆசிரம வாழ்க்கையும். இப்ப உங்க மனசும் உடலும் தியானத்தாலையும் யோகாசனத்தாலையும் பூரண குணமாயிடுச்சு. நீங்க ஊருக்கு போகலாம். இத பாருங்க, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றது வெறுப்பிலேயோ கோவத்திலேயோ இல்ல, வியாதி சரியா போச்சுங்கிறதுனால்தான். நீங்க செஞ்சுதான் நினைக்கிற தப்புக்கு 1000 தடவை தண்டனை அனுபவிச்ச உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சு. இத பாருங்க, பழச மறந்துருங்க, புதுசா வாழுங்க. இது உங்க சாந்தி விருப்பம் மட்டும் இல்ல, என் விருப்பமும் கூட. நல்லா யோசிங்க. ஹலோ அத்தை, நான் சாந்தி பேசுறேன். நான் மாமாவை பார்த்துட்டேன் அத்தை. பாத்துட்டியா? உங்க மாமா பாத்துட்டியா? என் தெய்வத்தை பாத்துட்டியா? எங்க? இங்கதான் பெங்களூர்ல, இங்க இருக்கிற பெரிய ஆசிரமத்துல. அவரை பார்த்துட்டேன், பேசிட்டேன். மாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு தகவல் தரலான்னு இருந்தேன். அவர்கிட்ட விவரமா சொல்லி ஊருக்கு கூப்பிட்டேன். ஆனா அவரு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. நானும் மணிக்கணக்கு காத்துட்டு இருக்கேன். அவர் மனசு மாறல அத்தை. ஆனா எத்தனை நாள் ஆனாலும் அவரை அழைச்சிட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உடனே நாங்களும் கிளம்பி அங்க வந்துடுறோம். வாங்க அத்தை. அவரை என்ன சொல்லி நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. ராஷி, ரஜினி எப்படிமா இருக்கு? நான் உன்னை நேர்ல பார்க்க வந்துட்டு இருக்கேன். என்னங்க? நான்
மத்தத நேர்ல பேசிப்போமா? சரிங்க. இந்தம்மா லக்ஷ்மணா, முதல்ல ஒரு மருமகளோட பாசத்துக்கிட்ட தோத்தேன். இப்போ இன்னொரு மருமகளோட பாசத்துக்கிட்டையும் தோத்துட்டேன். சரி, கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஆர்கே சார். இங்க உள்ள வந்த ஆர்கே வேற, வெளியில போற ஆர்கே வேற. நீங்க வெளியில போகணும்னாலும் தனியா போக முடியாது. ஏன்னா நீங்க இங்க இருக்கிறது அபிராமிக்கு தெரியும். அவளால உங்களுக்கு எந்த ரூபத்திலும் தொந்தரவு வரலாம். உங்களை பாதுகாப்பா அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட கடமை. இங்க உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நான் பண்ணிடுறேன். சென்னையில அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லக்ஷ்மணா, உயிர் காப்பான் தோழன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, என் ஆத்மாவையும் காப்பாத்திருக்க. கடல்ல விழுந்து அப்படியே காணாம போன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆசிரமத்தை கூட்டு வந்து எனக்குள்ள ஒரு ஞான ஒளியை ஏற்படுத்தியிருக்கேன். ராதாகிருஷ்ணன் சார், நான் எதுவும் செய்யல. எல்லா கடவுளோட அருள், ஆண்டவனோட அருள் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமா இருக்கும். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்துட்டு போங்க. முடிஞ்சா குடும்பத்தோட ஒரு முறை வாங்க. ஆசிரமத்துல கத்துக்கிட்ட ஞானத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. மனசு மலரும், எல்லா ஆனந்தமும் உங்களை தேடி வரும். இப்ப நான் நீங்க கிளம்புறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன். நல்லதுப்பா. சார், நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. இல்ல இல்ல, எல்லாம் இந்த ஆண்டவனோட செயல்தாம்மா. வாங்க. மாமா, ரொம்ப நன்றி மாமா. போலாமா? சார், நான் அந்த ஆசிரமத்து வெளியே இருந்தா பேசுறேன். இங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனை விட ஆசிரம செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு சார். இது புனிதமான இடம், இங்க கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கெட்ட எண்ணத்தோட யாரும் உள்ள போக முடியாது. அப்படியே போனாலும் அவங்க மனசு மாறிடும். அதனால வெளியே வந்தாதான் எதுவும் பண்ண முடியும் சார். சரி, புரியுது. நீ என்ன பண்ற? ஆர்கே கண்காணிச்சுக்கிட்டு அவருடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட் என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி தெரியப்படுத்து. ஓகே சார். ஓகே. நாம உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டியது இவருக்கு தாம்மா. சார், ஃபுல் செக்யூரிட்டியோட ஆர்கே ஊருக்கு கிளம்புறாரு. அவங்க கூட ஒரு அம்மாவும் இருக்காங்க. அதனால இங்க எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது சார். சென்னையிலேயே பாத்துக்குவோம் சார். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்களாம் கிளம்பி வந்துருங்க. ஓகே சார். அம்மாவா? சாந்தி அவளாத்தான் இருக்கும். Damn it. கடவுளே, என் பிரார்த்தனை வீண் போகல. அவரை நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். மா, கார்த்திக்,
வாண்ணா. அம்மா சாந்தி அப்பாவை பார்த்தாளம்மா, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா எப்படியாவது அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாமா. சாந்தி எனக்கும் ஃபோன் பண்ணா. உங்க அப்பாவும் என்கிட்ட பேசினாரு. என்ன அப்பா பேசினாரா? ஆமாப்பா, ராஜின்னு கூப்பிட்டதும் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. ஆமாம்மா, சாந்தியம்மா இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நல்ல காரியமா நடக்குது. இப்போ ஆர்கே ஐயாவையும் கூட்டிட்டு வராங்க. நாம கும்பிட்ட தெய்வம் நம்மள கைவிடலம்மா. நீ சொல்றது சரிதான்ப்பா. அந்த கடவுள் தான் சாந்தி ரூபத்துல உங்க அப்பாவை இங்க அழைச்சிட்டு வர்றார் போல இருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்காகமா கண் கலங்கிட்டு இருக்க? வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்மா. காசு இல்லாத காலத்திலயும் சரி, காசு இருக்கிற காலத்திலயும் சரி, உன்னோட மனோபாவம் தாம்மா அப்பாவை இதுவரைக்கும் காப்பாத்திட்டு வந்திருக்கு. உன்னோட சிரிச்ச முகம் தாம்மா அப்பா இன்னைக்கு திரும்பி வரதுக்கு காரணம். என் அம்மாவை அழ வச்ச அந்த பாவி இனிமே கண்ணீர் வெடிக்கணும். அப்பா மட்டும் கோர்ட்டுக்கு வந்து அவளை பத்தி சொல்லிட்டாருன்னா அவ ஆட்டம் க்ளோஸ். டேய் கார்த்திக், இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்காக அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அம்மா முதல்ல இந்த சந்தோஷமான செய்தியை ரோகிணிக்கு சொல்லணும். நான் வரேம்மா. சரிப்பா. வரேன் கார்த்திக். வாங்க நான் போலாம். வரம்மா, வர தம்பி. அம்மா மனசுக்குள்ள ஒரு தெம்பு சந்தோஷம். அப்பா வராரு, அவர் கூட நம்ம வாழ்க்கையும் வருதுமா. அப்பாவை சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்குமா. எனக்கும் தாண்டா. கரையிற ஒவ்வொரு நிமிஷமும் யுகமா கரைஞ்சிட்டு இருக்கு. அம்மா இந்த சந்தோஷமான விஷயத்த அனிதாக்கும் சுவாதிக்கும் சொல்லிடுறேன். முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன் அனிதா. அப்பா கிடைச்சிட்டாரு. என்னப்பா இன்னும் உங்க அப்பாவை காணோம்? 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சாந்தி சொன்னா. அம்மா இன்னும் 9 மணி ஆகலம்மா. மனசு வேகமா ஓடுது. ஆமா, ரோகிணி இங்க? அப்பாவை பார்க்க பயந்துகிட்டு வீட்லயே இருக்காமா. நல்ல பொண்ணுடாவ. சுவாதி, அப்பா வரது அனிதா சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேம்மா. அத்தை மாமாவை கூட்டு வரேன்னு போயிருக்கா. எப்படி இருக்கீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க? என்னங்க, எனக்கு எனக்கு எங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க? இல்ல ராஜி, நான் ஒன்ன தண்டிக்கல. என்னோட பாவத்துக்கு நான் எனக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். மதன், அப்பா அப்பா நடந்திருக்கலாம். சாரி கண்ணா. அப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா. நீங்க வந்துட்டீங்களே, அது போதும்பா. அது போதும்பா. சாந்தி, உனக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அத்தை பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கார்த்திக், அப்பா இனிமே எங்களை விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. ஆமாப்பா, எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாதுப்பா. போக மாட்டேன்பா. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சிருச்சுல்ல.
போக மாட்டேன். சுவாதி, அப்பா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்பா. பேர் என்ன சொல்றான்? ம்? ஓ ஓ ஓ ஒண்ணுமில்ல, அழகு. அத்தை, மாமாவை உள்ள கூட்டிட்டு போங்களேன். ஆ, வெளியிலே நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, உள்ள வாங்க, எல்லாரும் பேசலாம். வாங்க. வாங்க, உள்ள வாங்க. ஒண்ணுமே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கணும்னு பார்த்தேன். கடைசியில உன் வீட்டுக்கே வந்துட்ட பாத்தியா? என்னங்க நீங்க? இது உங்க வீடுதாங்க. வாழ்வோ சாவோ நாம எப்பவும் ஒண்ணா இருக்கணுங்க. இந்த வீடு தாங்க நீங்க முதல்ல வாங்கின வீடு, என் பேர்ல எழுதின வீடு. காசு பணம் எல்லாம் போனதை விட நீங்க போனதாங்க என்ன உலுக்கிடுச்சு. ராஜி, காசு என்னங்க காசு? நீங்க இருந்தா நான் கோடீஸ்வரி, நீங்க இல்லைன்னா பணம் இருந்தாலும் நான் ஏழை. சாந்தி எங்க? எங்க சாந்தி?